இது நார்மலா ஒரு 30 வயது, 40 வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கே, சுகர் லெவலால நமக்கு டக்குனு ஒரு வயதான தோற்றம் வர ஆரம்பிச்சுரும். சுகர் லெவல் அதிகமாறதுனால. இது பெரும்பாலும் நெறைய பேரு சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சுகர்னால எனக்கு டக்குனு வயசான மாதிரி கூட இல்ல. பாடில ஸ்டாமினாவே இல்லாத மாரி ஆயிடுச்சு. ஆண்கள் நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, முன்னாடி இருந்த ஒரு ஸ்டாமினா எனக்கு இல்லாதவே இருக்கு. அடிக்கடி நோய் வந்துகிட்டே இருக்கு. எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் வருது. ஆண்மை குறைபாடு வர மாதிரி இருக்கு. பொதுவாகவே இந்த இளமை தோற்றம், இளமையாக இருக்க சித்தர்கள் நெறைய வழிமுறைகள சொல்லியிருக்காங்க. அதுல முதலாக நம்மளுடைய ஆரோக்கியம். ஸோ நம்ம உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கோ, அதை பொறுத்து தான் நம்மளுடைய உடலின் இளமை தன்மையும் தக்க வைக்கப்படுது. அப்படி யங் அடல்ட்ஸ் நெறைய பேருக்கு ஒரு முதுமையான தோற்றம் வர்றதுக்கு என்ன காரணம்? திடீர்னு ஹேர் ஃபால் நெறைய ஆகுது. உடல் சோர்வாக இருக்குது. டக்குனு வெயிட் கெயின் ஆயிடுச்சு. இல்ல வெயிட் லாஸ் ஆயிட்டே போதுங்க. அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எனர்ஜிய தக்க வச்சுக்கிறதுக்கு என்னங்க நம்ம உடல ஆரோக்கியமாக, இளமையாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு சிம்பிள் வழி. காலையில இது பண்ணணுங்க. அத தாண்டி சில வழிமுறைகள நம்ம ஃபாலோ பண்ணணும். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இளமையாக இருக்கிறதுக்கு, அதாவது வயது மூப்பு அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே நடக்கக்கூடியது தான். இது நார்மலா ஒரு 30 வயது, 40 வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கே, சுகர் லெவலால நமக்கு டக்குனு ஒரு வயதான தோற்றம் வர ஆரம்பிச்சுரும். சுகர் லெவல் அதிகமாறதுனால. இது பெரும்பாலும் நெறைய பேரு சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சுகர்னால எனக்கு டக்குனு வயசான மாதிரி கூட இல்ல. பாடில ஸ்டாமினாவே இல்லாத மாரி ஆயிடுச்சு. ஆண்கள் நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, முன்னாடி இருந்த ஒரு ஸ்டாமினா எனக்கு இல்லாதவே இருக்கு. அடிக்கடி நோய் வந்துகிட்டே இருக்கு. எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் வருது. ஆண்மை குறைபாடு வர மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ பொதுவாகவே இந்த இளமை தோற்றம், இளமையாக இருக்க சித்தர்கள் நெறைய வழிமுறைகள சொல்லியிருக்காங்க. அதுல முதலாக நம்மளுடைய ஆரோக்கியம். ஸோ நம்ம உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கோ, அதை பொறுத்து தான் நம்மளுடைய உடலின் இளமை தன்மையும் தக்க வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொன்னு நம்மளுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு? ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்கு அண்ட் மென்டல் ஹெல்த் 2த்தையும் பொறுத்து. ஸோ அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோ, டிப்ரஷனோ ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம். நல்லா இருந்தீங்களே! அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம். இல்ல திடீர்னு ஒரு டிப்ரஷன் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஸோ அதையே நெனச்சு ஃபீல் பண்ணி என்ன ஆகுதுன்னா, டிப்ரஷன் அதிகமாறதுனால பாடியில, ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா, ஒரு முதுமையான தோற்றம் வர்றது, கண்ணுக்கு கீழ கருவளையம் வர்ற மாதிரி, ஸ்கின்னே ரொம்ப டல் ஆயிடும். இந்த மாதிரி நெறைய பேருக்கு நடக்குதுங்க. அப்போ இளமையாக இருக்கும்போது யங் அடல்ட்ஸ் நெறைய பேருக்கு ஒரு முதுமையான தோற்றம் வர்றதுக்கு என்ன காரணம்? திடீர்னு ஹேர் ஃபால் நெறைய ஆகுது. உடல் சோர்வாக இருக்குது. டக்குனு வெயிட் கெயின் ஆயிடுச்சு. இல்ல வெயிட் லாஸ் ஆயிட்டே போதுங்க. அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எனர்ஜிய தக்க வச்சுக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம்? முதல்ல ஒவ்வொருத்தரோட அந்த ஆரா லெவல இன்கிரீஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஆரா, அந்த பவர், அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது இருக்குங்க. அத நம்ம இன்கிரீஸ் பண்ணணும்னா, மனச எப்பொழுதுமே ஹேப்பியா வச்சுக்கணுங்க. நம்ம தோற்றத்துல இளமையா இருக்கமோ, இல்லையோ, மனதளவுல எப்பொழுதும் ஹேப்பியாவும், இளமையாவும் இருக்கணும். காலையில ஒரு 10, 15 நிமிடங்களுக்கு சிம்பிளா ஒரு மெடிடேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சக்ராஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சுரும். அது பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும்போது, நம்மளுடைய ஆரா லெவல் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆரா லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது, மனதில எப்போதுமே ஒரு அமைதியான ஒரு நிலை. எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரியான ஒரு நிலை வர ஆரம்பிக்கும். எல்லாமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சா நம்ம பார்க்க ஆரம்பிச்சுருவோம். அந்த மாதிரி இருக்கும்போது, நம்ம உடல ஆரோக்கியமாக, இளமையாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு சிம்பிள் வழி. காலையில இது பண்ணணுங்க. அத தாண்டி சில வழிமுறைகள நம்ம ஃபாலோ பண்ணணும். காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல கொஞ்சம் நீர் குடிக்கிறது. அதுவும் வெதுவெதுப்பான நீரா குடிச்சுக்கோங்க. இல்ல மூலிகை போட்டு ஊற வைத்த ஊறல் நீராக குடிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பாடியில நீர்த்துவம் இருக்குதோ, அந்த அளவுக்கு ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கும். சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும். அதிகமான இந்த தலைமுடி உதிர்தல் அப்படின்ற இந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். இத நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உடல்ல ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் நமக்கு தீர்வதற்கு தண்ணீர் மிக சிறந்த ஒரு மருந்து. அதுல நெறைய மூலிகைகளும் சேர்த்தும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இத தாண்டி இன்னும் நெறைய விஷயங்களும் இருக்குங்க. சில மூலிகைகள், கற்ப மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அத நம்ம எடுத்துக்கும் பொழுதும்
நமக்கு இளமையான ஒரு தோற்றம் வரும். அதில் முக்கியமானது முதல்ல கற்றாழை. இன்னைக்கு கற்றாழை அப்படின்னு சொல்லும்போதே ஜெல் ஃபார்மில் நிறைய பேருக்கு அந்த ஜெல்லாகவே நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஆலோவேரா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ஜெல்லாகவே நமக்கு கிடைக்குது. அதை வந்து பியூராக இருக்கும்போது நம்ம ஸ்கின்லலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு விஷயம்னா, காலையில் அந்த எம்டி ஸ்டொமக்கில் ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும்போதும் ஒரு இளமையான தோற்றம் வராமல் போகலாம். டக்குன்னு நமக்கு வந்து ஆசிட் செக்ரேட் ஆகி என்னடா வயதான மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க. ஸோ அப்போ நம்ம காலையில் என்ன பண்ணலான்னா, இதே கற்றாழையை மோரோடு கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது இளமையான தோற்றம் நமக்கு இருக்கும். கற்றாழையை வந்து உடல் முழுவதுமே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கற்றாழை ஜெல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை உடல் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடல் முழுவதும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம். வாரம் ஒரு முறை இதை ஃபாலோ பண்ணும்போது தேகம் பொலிவு பெறும். இது வந்து முக்கியமான ஒரு காயகற்ப முறைங்க. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிடணும். ஸோ உடல் வந்து பொன்னிறமாக மாறக்கூடியது. அந்த அளவுக்கு அந்த மூலிகைகளை சக்தி இருக்குது. அந்த பொன்னாங்கண்ணி அந்த கீரைகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு பொடி சேர்த்து நெய் சேர்த்து நெய்யில் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி நீங்கள் அந்த கீரையாக வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறையாவது உணவு மதிய நேரத்தில் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கீரையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவு எடுங்க. ஸோ இந்த மாதிரி நெய் கொஞ்சம் விட்டுட்டு அதில் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இந்த கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகுத்தூள் லேசாக சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வதக்கி சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம பயன்படுத்தும் போது ஆயுள் அதிகரிக்குது, இளமையாக இருக்கிறதுக்கும் இது பயன்படுது அப்படின்னே சொல்லலாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். பிஞ்சு கடுக்காய். கடுக்காய் அப்படின்னாலே நிறைய மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியும். இந்த பிஞ்சு கடுக்காயை நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த பிஞ்சு கடுக்காயை பொடி செய்து பொடியாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிஞ்சு கடுக்காய் பொடியை நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த பிஞ்சு கடுக்காய் பொடியோட கொஞ்சமாக நம்ம ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து பிஞ்சு கடுக்காய் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து இதை ஃபேஸில் நெக்கில் நம்ம உடலில் எங்கெல்லாம் சுருக்கம் வர மாதிரி இருக்கும், இல்லை கருமை நிறத்தில் பிக்மெண்டேஷன் இருக்கும், பிளாக் கலரில் பிக்மெண்டேஷன் தெரியுதுன்னா அந்த இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வாட்டர் விட்டோ இல்லை ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியோ நீங்கள் ஃபேஸில் நெக்கில் கழுத்து எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. சுருக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஸோ பிஞ்சு கடுக்காய்க்கு அவ்வளவு சத்து இருக்குங்க. அதே மாதிரி இதை உள்ளுக்கு எடுக்கும்போதும் பிஞ்சு கடுக்காயை உள்ளுக்கு எடுக்கும்போதும் ஒரு 3 சிட்டிகை அளவு எடுத்து போட்டு வெந்நீரில் கலந்து டெய்லி இன்டர்னலாக குடிச்சிட்டு வாங்க. ஒரு 48 நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வயிறு நல்லா கிளென்ஸ் ஆகிறதுக்கு, ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு இந்த பிஞ்சு கடுக்காய் நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக இந்த பிஞ்சு கடுக்காயை வெந்நீரில் கலந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நல்ல தண்ணீர் குடிக்கணும். இரவு நேரத்தில் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம். உணவு முறைகளில் அதிகமான உப்பு புளிப்பு சேர்த்து சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது இளமையான தோற்றத்தோடைய ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.